இடத்துக்கு போய் சிவில் சொசைட்டினுடைய மூவ்மெண்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் இங்கே இருக்கேன். நம்மளை பார்த்து நம்ம சொல்கிற விஷயங்கள் கேட்டுட்டு இன்ஸ்பயர் ஆகிற இடத்துல இல்லை அப்படின்றது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான் வந்து என்னுடைய இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒற்றுமை உணர்வு அப்படின்றது எல்லா இந்தியர்களுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்குள்ளேயும் இது இருக்குது அப்படின்றது தான் மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. இந்தியாவில் ஓகே தம்பி பேசலாம். இந்தியாவில் அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரை அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் லட்சம் லட்சமாக லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த நிலை மாறி இப்பொழுது கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி அவர்கள் குடும்பத்தை உயர்த்தி கொள்வதாலே ஏழைகளுடைய சதவீதம் உயர்ந்து கொண்டே போகிறது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்கள் 30% கீழாக இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரே காரணம் லஞ்ச லாவண்யம்தான். இதுவரை மக்கள் மனதிலே தீயாக இருந்து கொண்டிருந்த அந்த வெறி இன்றைக்கு அண்ணா ஹசாரே மூலமாக இந்த இந்தியாவிலே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. டெல்லியிலே அண்ணா ஹசாரே 7வது நாளாக உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய இதயத்தும் வீக்காக பலவீனம் அடைந்திருக்கிறது. உடல் எடை 5 கிலோ குறைந்திருக்கிறது. ஆனாலும் இந்திய அரசு அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் இன்னும் இதனால் என்ன பலன், உண்ணாவிரதம் இருப்பதாலே லோக்பால் மசோதா நிறைவேறிவிடுமா என கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணா ஹசாரனுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் புனிதத்துவத்தை கருதி தமிழ் திரையுலகம் அவரோடு கைகோர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு தமிழ் திரையுலகை சார்ந்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், விநியோகஸ்தர்கள் அனைவரும் சேர்ந்து, நடிகர்கள், நம்முடைய சேரன், முருகதாஸ் இயக்குனர் போன்ற மனோபாலா நடிகர், தியாகராஜன், KR, சித்ரா லட்சுமணன் போன்ற அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து, நம்ம நடிகர் தியாகு உள்பட அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை எங்கள் உண்ணாவிரதம் தொடரும். அண்ணா ஹசாரேனுடைய முயற்சி வெற்றி பெற்று இந்தியாவில் ஊழல் ஒழிந்து ஒரு ஊழலற்ற இந்தியாவாக உலகில் வலம் வரும், வெற்றி பெறும், இந்தியா வல்லசாகும் என கூறி நன்றி தெரிவிக்கிறேன். மகாத்மா காந்தி இந்திய சுதந்திரத்துக்காக போராடி சுதந்திரம் வாங்கி தந்தார். நம்ம இந்தியாவில் உள்ள ஊழல்வாதிகள்கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்ற அண்ணா ஹசாரே அவர்கள் இன்றைக்கி தொடர்ந்து 8வது நாளாக உண்ணாவிரதம் இருப்பது மக்கள் மத்தியில் பெரிய எழுச்சி உண்டாக்கியிருக்கு. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நாங்கள் மக்கள் நம்பியிருக்கிற இந்த கலைத்துறை அவங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நாங்களும் அவருடைய எண்ணத்துக்கும் அவர் கொள்கைக்கு ஆதரவு தரணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால் இந்த உண்ணாவிரதத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கலைத்துறை தமிழ் சினிமா அவருக்கு முழு ஆதரவு அவருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்தியாவிலே காந்தி வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டம் நடத்தினார். இப்போது அண்ணா ஹசாரே ஊழல் கொள்ளையரே வெளியேறு என்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த நாடு பூராவும் எழுச்சியான ஒரு ஆதரவையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக தமிழ் சினிமா உலகின் சார்பாக இந்த உண்ணாவிரதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு உன்னதமான போராட்டத்தில் தமிழ் சினிமா தன்னை இணைத்துக் கொள்வது குறித்து உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஊழலுங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிராக ஒரு சக மனுஷனாக சினிமாவில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு அண்ணா ஹசாரே அவருடைய கையை வலுப்படுத்துறதுக்காக எங்களால் முயற்சியை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு அடையாள உண்ணாவிரதம் தான். இந்தியா முழுக்க இளைஞர்கள், மாணவர்கள் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஊழலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குபவர்கள், ஊழலால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த நாட்டின் எதிர்காலத்தை நினைப்பவர்கள் எல்லோரும் இன்று அண்ணா ஹசாரேயின் அந்த ஊழலுக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாடு முழுவதும் பல இடங்களில் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்கள் திரையுலகத்தைச் சேர்ந்த நாங்கள் எங்களுடைய பதிவையும் உணர்வையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதனால் இந்த உண்ணாவிரதம் இந்த ஒரு நாள்
இந்த உண்ணாவிரதம் இருப்பதால் இந்த பிரச்சனை முடிந்து விடாது. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் இதை பார்க்கும் கேட்கும் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கை நேர்மையாக இருக்க, தன் குழந்தைகள் வாழ்க்கை நேர்மையாக இருக்க, இந்த நாடு நல்ல நிலைக்கு மாற இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் நான் என்னுடைய பங்கை ஒரு இந்திய குடிமகனாக இந்த உண்ணாவிரதம் இருப்பதில் பெருமைப்படுகிறேன்.